Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற டுட்டோரியல் வீடியோஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அதில் வந்து சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் வைஸ் கண்டென்ட் இருக்குது, கண்டென்ட்லேயே வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கோம். இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா யூஸரோட இன்புட்டும் தேவைப்படலாம், இல்லை யூஸருக்கு ஒரு அவுட்புட்டும் டிஸ்பிளே பண்ண சூழ்நிலை இருக்கலாம். ஸோ எந்த அவுட்புட்டுமே டிஸ்பிளே பண்ணாத ஒரு கோடு நமக்கு எங்கேயுமே யூஸ் இல்லை. ஸோ எதர் இன்புட் வாங்குவோம், இல்லை அவுட்புட் டெஃபினட்டாக பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா scanf printf இருக்குது. இன்னும் 2-3 வகையான இருக்குது. நம்ம மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுறோம், scanf printf. So input output statements are used to interact with the user to get the data from the user and show the data to the user. அவ்வளோதான். யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்குகிறோம், இல்லை யூசருக்கு ஒரு அவுட்புட் காட்டுறோம். ஸோ அது வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு வந்து scanf யூஸ் பண்ணுவோம். scanf வந்து எதுக்குன்னா யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்குறதுக்கு, printf வந்து அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறது. இது ரெண்டும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா stdio.h, அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .h அப்படிங்கிற ஹெடர் ஃபைலில் இந்த ஃபங்க்ஷன்ஸ் உள்ளே எழுதப்பட்டிருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீ ப்ராசர் டைரக்டிவ்னு ஒரு டாபிக் பார்த்தோம் இந்த யூனிட்லேயே. அதில் வந்து stdio.h பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஹெடர் ஃபைல்னால் என்னென்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவுட்புட் பார்த்துருவோம். எப்படி வந்து யூசருக்கு ஒரு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணோன்னா printfங்கிற ஃபங்க்ஷன் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளே டபுள் கோட்ஸில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் அதோடைய சின்டாக்ஸ் வித் எக்ஸாம்பிள். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதே printfல நான் வேல்யூ ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் ஒரு நம்பர் கொடுக்கணும், இல்லை ஒரு ஃப்ளோட் கொடுக்கணும், இல்லை ஒரு கேரக்டர் கொடுக்கணும்னா அது எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா printf ப்ராக்கெட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸில் வேல்யூ ஆஃப் ஏ இஸ், இந்த இடத்துல %d இருக்குல்ல, இந்த %dங்கிறது தான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ். நான் இந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். அந்த வேல்யூ என்ன ஃபார்மேட்டில் இருக்குங்கிறது வந்து கம்பைலருக்கு இந்த %d சொல்லிடும். அதாவது printfங்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த வேல்யூ சொல்லிடும். இதர் %d போடுவோம், %dனா இன்டிஜர், %fனா ஃப்ளோட்டு, %cனா கேரக்டர், எஸ்னா ஸ்ட்ரிங்கு, LFனா டபுள். அப்புறம் இந்த டபுள் கோட்ஸ்க்கு அப்புறம் கமா போட்டு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ, என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறோமோ அந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூ தான் இங்கே வந்து உட்காரும் அவுட்புட்டில். ஸோ அவுட்புட் என்ன, வேல்யூ ஆஃப் ஏ இஸ், இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 10. ஸோ வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 10ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். ஸோ அவுட்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுதான். அடுத்தது இன்புட்டும் அதே மாதிரி தான். scanfங்கிறது வந்து யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்குறதுக்கு நான் இன்டிஜர் வாங்க போகிறேன் அப்படின்னா %d டபுள் கோட்ஸில் கமா ஆம்பர்சன்ட் ஏ அப்படிங்கும்போது அந்த யூசர் கொடுக்குற இன்புட்டை இன்டிஜராக வாங்கிக்கும். ஆம்பர்சன்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ்டு டு ஸ்டோர் இன்புட் இன் தி கரெக்ட் வேரியபிள். ஏவோடைய அட்ரஸில் அந்த வேல்யூ போய் கரெக்டாக ஸ்டோர் ஆகும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். num என்டர் நம்பர்னு கொடுக்குற யூசருக்கு scanf அந்த இடத்துல நம்பர் வாங்குகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். நம்மன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், அப்புறம் யூசருக்கு ஒரு ப்ராம்ப்ட் பண்ணுற என்டர் நம்பர்னு, அப்புறம் scanf எழுதணும். யூசர் வந்து இந்த என்டர் நம்பர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நம்பர் டைப் பண்ணுவாங்க. அந்த நம்பரை வந்து இன்டிஜராக வாங்கி அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணும், அப்புறம் பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இன்புட் யூசிங் scanfக்கு ஒரு எக்ஸாம்பிள். மல்டிபிள் இன்புட்டும் வாங்கலாம். %d ஸ்பேஸ் %d அப்படின்னு சொல்லி 2 கொடுத்து ஆம்பர்சன்ட் கொடுத்தேன்னா நான் அவுட்புட், அதாவது நான் டைப் பண்ணும்போது இன்புட் டைப் பண்ணும்போது 10 ஸ்பேஸ் 20 டைப் பண்ணேன்னா 10 வந்து ஏவிலையும் 20 பிலையும் அதுவே டைரெக்டாக எடுத்துக்கும். ஸோ இது மல்டிபிள் இன்புட்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ இது 2 மட்டும் இல்லை, நான் 5 10 எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். %d ஸ்பேஸ் %d அந்த மாதிரி கொடுக்கலாம், %d ஸ்பேஸ் %f கொடுக்கலாம். ஸோ காம்பினேஷன் ஆஃப் இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டி. ஸோ இந்த printfல அவுட்புட் ஃபார்மேட்டிங் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃப்ளோட் மாதிரியான வேல்யூஸில் வந்து எப்படி ஃபார்மேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 3.14159 பெருசாக லைன் எனக்கு வந்து 3.14 மட்டும் வரணும், இல்லை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா %fக்கு பதிலாக %.2fன்னு கொடுத்தேன்னா என்ன பண்ணும், 3.14ன்னு நமக்கு எடுத்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் அவுட்புட் ஃபார்மேட்டிங் வித் printf.